ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கிராஸ் டிவி நேயர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் மங்கே நேரம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். செய்தி அவளோடு கூட கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். தேவனாகி கர்த்தர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலே பலத்த காரியங்களை செய்வார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. கடந்த நாட்களிலே ஆவிக்குரிய வாசல்கள் என்கிற தலைப்பின் கீழாக 3 காரியங்களை குறித்து தியானித்தோம். முதலாவதாக ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்பட்ட வாசல் என்று சொல்லி, யாருடைய வீடுகளெல்லாம் ஆட்டுக்குட்டியாண்டுடைய ரத்தம் தெளிக்கப்பட்டதோ அந்த வீட்டிலே மரணம் இல்லை. யாருடைய வீட்டிலெல்லாம் ஆட்டுக்குட்டியாண்டுடைய ரத்தம் தெளிக்கப்பட்டதோ அந்த வீட்டிலே சத்தம் இல்லை. யார் வீட்டிலெல்லாம் ஆட்டுக்குட்டியாண்டு ரத்தம் தெளிக்கப்படவில்லையோ அவர்களுடைய வீட்டில் எல்லாம் சமாதானம் காணப்பட்டது என்பதை குறித்து கடந்த நாட்களே தியானித்தோம். ஆமென். அருமையான தேவ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே கூட ஆண்டவர் எதிர்பார்க்கிற அனுபவம் என்னவென்றால், யாருடைய வாழ்க்கையில் எல்லாம் நீங்கள் ரட்சிக்கப்படவில்லையோ, உங்களுடைய வாழ்க்கையில பாதுகாப்பு இல்லை, யாருடைய வாழ்க்கையில் எல்லாம் ஆட்டுக்குட்டியாண்டுடைய ரத்தம் தெளிக்கப்படவில்லையோ ஒரு பெரிய சங்காரம் வரப்போகிறது. அதிலின்று நீங்கள் தப்பிக்க வேண்டுமே ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நாம் தியானித்தோம், ஒளிமுக வாசல் என்கிறதான தலைப்பின் கீழாக நாம் தியானித்தோம். 4 குஷ்டரோகிகள் ஒளிமுக வாசலிலே இருந்தார்கள். அவர்கள் சீரியருடைய இராணுவத்திற்குள்ளாய் கடந்து சென்ற போது அங்கே நடைபெற்ற காரியத்தின் நிமித்தமாக சமாரியாவில் உள்ள காரியத்தை தேவனாகிய கர்த்தர் தலைகீழாய் மாற்றினார். சமாரியா நாட்டில் உள்ள பஞ்சத்தையே 4 குஷ்டரோகிகளின் நிமித்தமாக தேவனாகிய கர்த்தர் தலைகீழாய் மாற்றினார் என்பதை குறித்து தியானித்தோம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே கூட புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், உதவியற்ற நிலைமையில் உங்க வாழ்க்கையில இருக்கலாம், பாதுகாப்பற்ற நிலைமையில் உங்க வாழ்க்கையில இருக்கலாம், குடும்பத்தில் எல்லாராலும் படுத்தப்பட்ட நிலைமையில நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களை கொண்டுதான் தேவனாகிய கர்த்தர் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுவார். உங்களை கொண்டுதான் தேவனாகிய கர்த்தர் தேசத்தின் தலையெழுத்தையே தலைகீழாய் மாற்றுவார் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை என்பதை தியானித்தோம். மூன்றாவதாக ஆட்டு வாசலை குறித்து தியானித்தோம். பெதஸ்தா எனப்பட்டதான குளம் அருகே 5 மண்டபங்கள் இருந்தது. அங்கே 38 வருஷமாக ஒரு மனிதன் படுத்திருந்தான் என்று சொல்லி தியானித்தோம். 38 வருஷமாய் படுத்திருந்த அவனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்டார். அது மாத்திரமல்ல, இனி அதிக கேடானதொன்றும் நீ செய்யாதபடிக்கு இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுகத்தை கொடுத்தார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே கூட நீண்ட வருஷமாக உங்களுடைய வாழ்க்கையில பலவீனத்தோடு இருக்கலாம், நீண்ட நாட்களாக உங்களுடைய வாழ்க்கையிலே போராட்டத்தோடு உங்களுடைய வாழ்க்கையிலே காலத்தை கழித்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீண்ட நாட்களாக உங்களுடைய வாழ்க்கையிலே நெருக்கத்தின் மத்தியிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து தேவனாகிய கர்த்தர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எனக்கு இத்தனை ஆண்டு காலமாக பிரச்சனை இருக்கிறது, இத்தனை ஆண்டு காலமாக போராட்டம் இருக்கிறது, தேவனாகிய கர்த்தர் என்னுடைய சூழ்நிலையை மாற்றுவாரா, என்னுடைய பலவீனத்தை மாற்றுவாரா, என்னுடைய காரியத்தில் தேவனாகிய கர்த்தர் அற்புதத்தை செய்வாரா என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைத்து கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் கைவிடுகிறதல்ல என்று வேதம் சொல்லுகிறது. I am the Lord, for they shall not put to shame who wait for you என்று வேதம் சொல்லுகிறது. நான் கர்த்தர், நான் மாறாதவர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளையே, சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு மாறாதவர். Jesus Christ is the same yesterday, today and forever என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அந்த மாறாத தெய்வத்தை நீங்கள் நோக்கி பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையிலே
அவர் அற்புதத்தை செய்கிற தேவனாயிருக்கிறார். இன்றைய நாளிலே கூட 3 வாசல்களை தொடர்ச்சியாக நான் உங்களுக்கு சுட்டி காட்டும்படி வாஞ்சிக்கிறேன். 4வதாக பார்க்கும்போது வீட்டு வாசலை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது ஆமென், தேவனாகிய கர்த்தர் சோதோம் கொமோரா ஜனங்களுடைய பாவம் அக்கிரமம் தேவனுடைய சந்நிதியில எட்டினபடினால் தேவனாகிய கர்த்தர் சோதோம் கொமோரா பட்டணத்தை தேவனாகிய கர்த்தர் அழிக்க சித்தம் கொண்டார் என்று பார்க்கிறோம். ஆகவே சோதோம் கொமோரா பட்டணத்தை தேவனாகிய கர்த்தர் அழிக்க சித்தம் கொண்ட போது ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அந்த பட்டணம் அழிக்கப்படக்கூடாது என்கிறதான ஒரு ஆதங்கம், அந்த பட்டணம் அழிக்கப்படக்கூடாது என்கிறதான ஒரு ஏக்கம் அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. ஆகவே ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் திறப்பிலே நின்றான். ஆண்டவரே, 50 நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிப்பீரோ? 45 நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிப்பீரோ? 30 நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிப்பீரோ என்று சொல்லி திறப்பிலே நின்று கதறுகிறதை பார்க்கிறோம். அருமையான தேவஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, ஆமென், உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு உத்வேகம் எனக்கு தேவை. தேசத்தின் அவலத்தை பார்க்கிற நீங்களும் நானும், தேசத்தின் அலங்கோலத்தை பார்க்கிற நீங்களும் நானும், தேசத்தின் பாவத்தை பார்க்கிற நீங்களும் நானும் ஒன்று செய்ய வேண்டும். திறப்பிலே நின்று கதறுகிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்திலே முறையிடாவிட்டால் யார் முறையிட வேண்டும்? வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் அப்படிங்கிற அங்கலாய்ப்பு சப்தத்தை கேட்கிற நீங்களும் நானும் ஆண்டவரே நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் முறையிட வேண்டும். வேதாகமத்திலே பார்க்கும்போது ஆபிரகாம் சோதோம் கொமோரா பட்டணத்திற்காக அவன் வேண்டுதல் செய்தான். ஆகவே அவனுடைய வேண்டுதல் நிமித்தமாக தேவனாகிய கர்த்தர் லோத்துவை நினைத்தருளி அவனை காப்பாற்றும்படியாக தூதர்களை அனுப்புகிறதை பார்க்கிறோம். ஆமென். சோதோம் கொமோரா பட்டணத்திலே தூதர்களை பார்த்து லோத்து என்ன செய்தான் என்றால் தன்னுடைய வீட்டிற்கு அவன் அழைத்து கொண்டு போனான். வீட்டிற்கு அழைத்து கொண்டு போய் அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அது மாத்திரமல்ல, அவர்கள் படுக்கும் முன்பதாக என்ன காரியம் நடந்தது என்றால் சோதோம் கொமோரா பட்டணத்தில் இருந்ததான அந்த லோத்துவின் வீட்டை சுற்றிலும் அந்த தெருவில் இருக்கிற ஜனங்கள், அந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அவனுடைய வீட்டை முற்றுகையிட்டார்கள். முற்றுகையிட்டு சொன்னார்கள், உன்னிடத்தில் வந்த அந்த புருஷர்களை நீ வெளியே கொண்டு வா என்று சொல்லி சொன்னார்கள். அப்பொழுது லோத்து சொன்னான், என்னுடைய குமாரத்திகளை நான் வெளியே கொண்டு வருகிறேன். இந்த புருஷர்கள் என்னுடைய கூரையின் நிழலில் வந்தபடினாலே இவர்களுக்கு நீ எந்த தீங்கும் செய்ய வேண்டாம் என்று சொல்லி சொன்னான். ஆனால் அவனுடைய பேச்சை கேட்காதபடினாலே அந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் அவனை அடிக்கும்படி கிட்ட சேர்ந்த போது தேவதூதர்கள் என்ன செய்தார்கள் என்றால் லோத்துவை பிடித்து வீட்டிற்குள்ளே கொண்டு போய் விட்டு வீட்டின் கதவை பூட்டி, அது மாத்திரமல்ல, தெருவில் அந்த ஜனங்கள், அந்த வீட்டை சுற்றிலும் இருந்த ஜனங்களுக்கு குருட்டாட்டம் உண்டாக்க பண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே என்ன நடந்தது என்றால் அந்த ஜனங்கள் எல்லாரும் வாசலை தேடி 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 அழுத்து போனார்கள். யாரெல்லாம் லோத்துவுக்கு விரோதமாய் எழும்பி வந்தார்களோ, யாரெல்லாம் லோத்துவுக்கு விரோதமாய் அவனை அடிக்க வேண்டும் என்று சொல்லி எழும்பி வந்தார்களோ, யாரெல்லாம் அவனுடைய வீட்டு வாசலை தேடி அவனை நெருங்க வேண்டும் என்று சொல்லி கங்கரம் கட்டி கொண்டு வந்தார்களோ, அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் தேவனாகிய கர்த்தர் குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார். அவர்கள் வாசலை தேடி தேடி அழுத்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவச்சனமே, இதிலிருந்து நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே கூட உங்களுடைய வீட்டு வாசலை தேடி கூட உங்களுக்கு விரோதமான காரியங்கள் நடந்திருந்திருக்கலாம். ஆனால் ஒன்னு செய்யுங்க, நீங்க யாரையும் தேடி போக வேண்டாம். ஆமென். வக்கீல தேடி போக வேண்டாம். யாரிடத்துல போய் நான் முறையிடலாம் என்று சொல்லி ஆமென் யாரையுமே நீங்கள் தேடி போக வேண்டாம். உங்களுக்கு நியாயம் செய்கிற ஒரு நியாயாதிபதி இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அந்தபடியே இரவு பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ அவர் சீக்கிரத்திலே நியாயம் செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. வீட்டை
தேடி வந்து எனக்கு விரோதமாய் எழும்பினார்களே என்று சொல்லி முறையிட வேண்டாம். ஐயோ, என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட சம்பவம் நடந்து விட்டது என்று சொல்லி கண்ணீர் வடிக்க வேண்டாம். தேவ பிள்ளையே, நீங்க கூப்பிடும் போது அவர் மறு உத்தரவு கொடுக்கிற தேவன். ஆமே, நீங்கள் சத்தமிடும் போது இதோ இருக்கிறேன் என்று சொல்லி பதில் கொடுக்கிற தெய்வம் நம் மத்தியில இருக்கிறார். ஆகவே ஐயோ, என் குடும்பத்தில் என் பிள்ளைய நான் திருமணம் பண்ணி கொடுத்தேன், ஆனால் குடும்பத்தில் நிம்மதியாக வாழ விடவில்லை, என்னுடைய பிள்ளை என்னிடத்திலே வந்திருக்கிறது, நான் இதை யாரிடத்தில் போய் முறையிட முடியும்? என் குடும்பத்தில் கடன் பிரச்சனை, ஒவ்வொரு நாளும் வாசலை தேடி வந்து பலவிதமாய் வசைப்பாடுகிறார்களே, நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிறீர்களோ? அருமையான தேவ பிள்ளையே, உங்களுடைய கூக்குரலை கேட்கிற ஒரு தெய்வம் உண்டு. ஆமென். ஒன்றே ஒன்று நான் உங்களுக்கு சொல்லும்படி வாஞ்சிக்கிறேன். இந்த உலகத்தின் உறவுகள் எல்லாமே ஒரு எதிர்பார்ப்போடு கூட தான் பழகுகின்றன. ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் இன்று தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த ஒருவர் உண்டு. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து நம் மேல் அன்பு கூர்ந்த அந்த தெய்வத்தை நோக்கி பார்க்கும் போது அவர் உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, for God so loved the world, he gave his only begotten son, whosoever hath believed in him should not perish but have everlasting life என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பாருங்க. அவர் உங்களை வெட்கப்படுத்த விடவே மாட்டார். நெருக்கத்தின் மத்தியில, பிரச்சனையின் மத்தியில புலம்பி தவிக்கிறது காட்டிலும், மற்றவரிடத்தை போய் முறையிடுவதை காட்டிலும் உங்களுடைய முழங்காலின் ஜெபம் அதிகமாகட்டும். நீங்கள் முழங்காலை தேய்க்கும் போது அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பலன் அளிக்கிற தேவன். எத்தனை நாட்கள் நான் கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறேன், என்னுடைய கண்ணீருக்கு முடிவே இல்லையா என்று சொல்லி புலம்பி தவிக்கிறீர்கள் அல்லவா? இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணுங்க. ஆண்டவருடைய சமூகத்துல முழங்கால் படியிடுகிற நேரத்தை அதிகரியுங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஐந்தாவதாக சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது மரண வாசலை குறித்து தியானிக்க போகிறோம். தாவீது பக்தன் சொல்லுகிறான், மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, சீயோன் குமாரத்தின் வாசல்கள் நான் விவரிப்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் செய்த நன்மைகள் எல்லாம் நான் உம்முடைய சமூகத்தில் விவரிப்பேன் என்று சொல்லுகிறான். அருமையான தேவ பிள்ளையே, மரண வாசல்களில் இருந்து தூக்கி விடுகிற கர்த்தர், நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவர் மரண வாசல்களில் இருந்து அவர் தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எத்தனையோ மாத காலமாக நான் படுக்கையில் இருக்கிறேனே, எத்தனையோ வருடக்கணக்காய் நான் படுக்கையில் இருக்கிறேனே, என்னுடைய வியாதி எந்த டாக்டர்ஸ் டயக்னைஸ் பண்ண முடியாத அளவிற்கு என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலையே, எவ்வளவோ லட்சக்கணக்கான பணத்தை நான் விரயமாக்கி விட்டேன், எந்த முன்னேற்றமும் என்னுடைய உடலிலே காணப்படவில்லையே, நான் மரண படுக்கையிலே போராடி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? தேவ பிள்ளையே, மரண வாசல்களில் இருந்து தூக்கி விடுகிற ஒருவர் இருக்கிறார். உங்களுடைய நிலைமையை பார்த்து பரிதபிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். உங்களுடைய நிலைமையை பார்த்து கண்ணீர் வடிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். இந்த உலகத்துல யாருமே உங்களுக்காக பரிதபிக்கிறவர்கள் இல்லை. ஆமென். யாருமே உங்களுக்காக பரிதாபப்படவும் மாட்டார்கள். பார்க்கும்போது உதட்டளவிலே சொல்லுவார்களே தவிர இருதயத்தின் ஆழத்துல உங்களை நேசிக்கிறதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆமென் தன்னுடைய சாயலாய் சிருஷ்டித்த நமக்காக அவர் பரிதபிக்கிற தேவனாக இருக்கிறார். வேதாகமத்திலே பார்க்கும்போது யவீரு என்கிறதான ஒரு ஜெப ஆலய தலைவன் இருந்தான். அவனுக்கு ஒரே ஒரு மகள், அவனுடைய வாழ்க்கையில மரண அவஸ்தை. ஆகவே அவன் என்ன செய்தான் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் போய் அவருடைய பாதத்தை கட்டியாய் பிடித்து கொண்டான்.
ஆண்டவரே, எப்படியாவது என்னுடைய வீட்டிற்கு நீ வர வேண்டும், என்னுடைய மகள் மரண அவஸ்தையா இருக்கிறாள் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே முறையிட்டார். அருமையான தேவ பிள்ளையே, ஆமென். எவருக்கு தெரியும் என்னுடைய சூழ்நிலையை மாற்ற வல்லவர் இயேசு ஒருவர் மாத்திரம்தான். என்னுடைய கூக்குரலுக்கு செவி கொடுக்கிறவர் இயேசு ஒருவர் மாத்திரம்தான். என்னுடைய பிள்ளை மரண அவஸ்தையா இருக்கிறார், அவருடைய வாழ்க்கையில அற்புத சுகத்தை கொடுக்கிறவர் இயேசு ஒருவர் மாத்திரம்தான் என்பதை அறிந்த அவன் ஆண்டவருடைய பாதத்திலே போய் விழுந்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுடைய வீட்டிற்கு கடந்து சென்றார். ஆமென். அந்த சிறு பெண்ணுடைய வாழ்க்கையிலே கையை பிடித்து எழுந்திருக்க பண்ணினார். எழுந்திரு சிறு பெண்ணை, எழுந்திரு என்று சொல்லி சொன்னபோது அவள் சுகம் அடைந்தாள், அவள் உயிரடைந்தாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளையே, மரண வாசல்களில் இருந்து தூக்கி விடுகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒருவேளை உங்க வாழ்க்கையில கூட மரணத்தோடு கூட போராடி கொண்டிருக்கிறீர்களோ, ஐசியூ இன்டென்சிவ் கேர் யூனிட்ல இருக்கிற என் வாழ்க்கையில பல பிரச்சனை, என் குடும்பத்துல பல பிரச்சனை அப்படின்னு சொல்லி கலங்கி போயிருக்கிறீர்களோ, மரண வாசல்களில் இருந்து தூக்கி விடுகிற தெய்வத்தை நோக்கி பாருங்கள். ஒரு பொருத்தனையோடு கூட செபிங்க. ஆண்டவரே, எசேக்கியா ராஜாவுக்கு ஆயுசு நாட்களை நீட்டி கொடுத்தது போல என் வாழ்க்கையில நீர் ஆயுசு நாட்களை நீட்டி கொடுப்பீரே, ஆனால் நான் இந்த காரியத்தை செய்வேன், உம்முடைய ஊழியத்தை நான் செய்வேன். ஆண்டவரே, ஒரு நாளைக்கு ஆமென் குறைந்தபட்சம் 5 பேருக்காவது இயேசுவின் அன்பை பற்றி சொல்லுவேன் என்று சொல்லி சொல்லுங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார். அடுத்ததாக வேதாகமத்தை பார்க்கும்போது 6வதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்க்கும்போது இந்த வசனத்திலே ஒரு வாசல் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவனுக்கு போகிற வாசல் என்று சொல்லி தேவ பிள்ளையே, ஆமென். ஜீவனுக்கு போகிற வாசல், ஆமென், இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது. அதில் பிரவேசிக்கிறவர்கள் ஒரு சிலர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. பாதாளத்துக்கு போகிற வழி எப்படி இருக்கும் என்றால் அது விசாலமாயிருக்கும். பாவம் செய்கிறவர்கள் அதில் போய்கொண்டே இருப்பார்கள். பாதாளத்துக்கு செல்கிறவர்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்கிற ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. அவர்கள் எப்படியும் வாழலாம். பாதாளத்துக்கு போகிறவர்கள் எதையும் பார்க்கலாம், எதையும் உடுக்கலாம், கண்டதை காட்சி கொண்டதை கோலம் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் அலைந்து திரியலாம். ஆமென். அருமையான தேவ பிள்ளையே, ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாயிருக்கும். ஆமென். பரலோகத்துக்கு போகிற வாசல் வழி இடுக்கமும் நெருக்கமாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. சொல்றீங்கல்ல, ஆண்டவரை நான் தேடுறேன், ஆனா என் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை மாறல. நான் ஆண்டவரை தேடுறேன், என் வாழ்க்கையில் உள்ள போராட்டம் மாறல. நான் ஆண்டவரை தேடுறேன், ஆனா என் குடும்பத்துல வறுமை. நான் ஆண்டவரை தேடுகிறேன், இன்னும் என் வாழ்க்கையில் உள்ள காரியங்கள் மாறவில்லை என்று சொல்லி புலம்பி தவிக்கிறீர்கள் அல்லவோ? வேதம் சொல்லுகிறது, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்துல வாழ்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை உண்டுமா? போராட்டம் உண்டு. அற்புதத்திற்காக மாத்திரம் ஆண்டவரை தேடாதுங்க. ஆமென். ஆண்டவருக்காக நான் எதையும் செய்வேன், எனக்கு ஜீவனை கொடுத்த என் அன்பர் இயேசுவுக்கு நான் எதையும் செய்வேன் என்கிறதான ஒரு துடிப்பு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நம்முடைய இரத்த நாளங்கள், நம்முடைய உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் இயேசுவுக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று சொல்கிற ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு பாரம், ஒரு தாகம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். தேவ பிள்ளையே, ஆமென். பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால் அந்த வழி இடுக்கமாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்துல வாழும்போது, ஆமென், நெருக்கத்தோடு வாழும்போது சோர்ந்து போகாதுங்க. ஆமென். பிரச்சனையோடு வாழும்போது சோர்ந்து போகாதுங்க. முன் வச்ச கால நீங்க ஒருபோது பின் வைக்காதுங்க. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தது, எவ்வளவோ போராட்டங்கள் வந்தது. ஆனாலும் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி அவன் மார்த்தட்டி முன் சென்றானே ஒழிய ஒருபோது பின்னோக்கி பார்க்கவே இல்லை.
ஆமென். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வரக்கடவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளையே, யோபுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது எத்தனையோ நெருக்கங்கள் துன்பங்களும் வாழ்க்கையில வந்தது. ஆனாலும் யோபு சொல்லுகிறான், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட அவன் சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உங்களால சொல்ல முடியுமாமா? சின்ன பிரச்சனை வந்தாலே கோயிலுக்கு போகிறதை நிறுத்தி விடுகிறோமே, சின்ன பிரச்சனை வந்தாலே ஜெபிப்பதை நிறுத்தி விடுகிறோமே, சின்ன பிரச்சனை வந்தாலே ஆமே ஏன் உலகத்தில் வாழ்கிறேன் என்று சொல்லி வெறுப்படைந்து பேசுகிறோமே. வேதம் சொல்லுகிறது, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பரலோகத்துக்கு போக வேண்டுமே, ஆனால் சில டெடிகேஷன் நமக்கு தேவை. பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஆமே, எல்லாவற்றையும் நாம் அப்படி செய்ய வேண்டும் இப்படி செய்ய வேண்டும் என்று அல்ல, வேத கட்டளையின்படி வேத பிரமாணத்தின்படி இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று சொல்லி நாம் நடக்கும் போது தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறார். கடைசியாக நடந்த சம்பவத்தை நான் சொல்லி முடிக்கும்படி வாஞ்சிக்கிறேன். ஆமீன். துருக்கியர்கள் அர்மேனியா நாட்டை கைப்பற்றினார்கள். அர்மேனியா நாட்டை கைப்பற்றின போது அங்கே இருந்ததான கிறிஸ்தவர்களுக்கு மிகுந்த துன்பம் உண்டானது. அப்படிப்பட்ட நாட்களிலே ஒரு அருமையான தம்பதியரை அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினால் அவர்களை கொலை செய்து விட்டார்கள். அவருடைய ஒரே மகள் உயிரோடு இருந்தாள். அவளை பார்த்து சொன்னார்கள், உன்னுடைய தாய் தகப்பனை கொலை செய்தது போல நாங்கள் உங்களையும் உன்னையும் கொலை செய்து விடுவோம். ஆகவே நீ இயேசுவை மறுதலிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னார்கள். அப்பொழுது இந்த சின்ன பிள்ளை சொல்லிச்சு, என்ன வந்தாலும் பரவாயில்ல, நான் இயேசுவை மறுதலிக்கவே மாட்டேன். என்னுடைய அப்பா அம்மா சென்ற இடத்திற்கு பரலோகத்திற்கு நானும் செல்லும்படி வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லி சொன்னாள். உடனே அந்த வெறி பிடித்ததான அந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்றால், துருக்கியர்கள் அந்த சின்ன பிள்ளையை தூக்கி வெறி பிடித்த நாய்கள் இருக்கிறதான ஒரு கூண்டிற்குள்ளாக அவளை அடைத்து விட்டார்கள். அந்த கூண்டிலே 10க்கு மேற்பட்டதான வெறி பிடித்த நாய்கள், போட்ட உடனே சாப்பிடுகிறதான நாய்கள் இருந்தது. அதில் தூக்கி போட்டு விட்டு அவர்கள் கடந்து சென்று விட்டார்கள். அதிகாலையிலே வந்து பார்த்தார்கள், என்ன நடந்தது, இவள் உயிரோடு இருக்க மாட்டாள் என்று சொல்லி காலையிலே எழும்பி வந்து பார்த்தார்கள். என்ன நடந்தது தெரியுமா? இந்த சின்ன பிள்ளையானவள் முழங்கால் படியிட்டு ஜெபித்து கொண்டிருந்தாள். அது நடுவே பக்கத்துல ஒரு பெரிய நாய் ஒன்று பாதுகாவலாக நின்றது. மற்ற நாய்கள் அவள் கிட்டே நெருங்க விடாதபடி அவள் கிட்டே நின்றதை அந்த துருக்கியர்கள் பார்த்தார்கள். துருக்கிய ராணுவத்தினர் பார்த்து சொன்னார்கள், மெய்யாகவே கடவுள் இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி சத்தமிட்டு கோஷமிட்டு அந்த இடத்தை விட்டு கடந்து சென்று விட்டார்கள். அருமையான தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர் ஜீவன் உள்ளவர். அந்த இயேசுவை தேடி பாருங்கள், அந்த இயேசுவை நோக்கி பாருங்கள். உங்க வாழ்க்கை தேவனாய் கர்த்தர் செழிப்பாக்குகிற தேவனாய் இருக்கிறார். இருந்த இடத்துல கண்களை மூடி செபிப்போமா? பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். இதனால் ஆண்டவரே, ஆவிக்குரிய வாசல்கள் என்கிற தலைப்பின் கீழாக இன்னைக்கு 3 காரியங்களை நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. வீட்டு வாசலை குறித்து தியானித்தோம். ஐயோ, என் குடும்பத்துல குழப்பம், என் குடும்பத்துல பிரச்சனை, நான் சும்மா இருக்கிறேன், தேடி வந்த ஜனங்கள் எனக்கு விரோதமாய் எழும்பினார்களே என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிற எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீ நியாயம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். நீர் நீதி உள்ள நியாயாதிபதி ஆண்டவரே. உலகத்துல உள்ள ஜனங்களை காட்டிலோ நீர் நீதி செய்கிறவர் ஆண்டவரே. எனக்கு நீதி வேணும், எனக்கு நியாயம் வேணும் ஆண்டவர். என் பட்சத்துல இருந்து அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் அற்புதத்தை நீ செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உராமா கஷகாதரவா, தேவனாகிய கர்த்தர் இந்த கடைசி நாட்கள்ல நீர் அற்புதத்தை நீ செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. மரண வாசலை குறித்து தியானித்தோம். மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே, தனிமையின் சூழ்நிலை மாறட்டும் ஆண்டவரே, வாழ்க்கையில்
விரக்தியோடு இருக்கிற சூழ்நிலை மாறட்டும் ஆண்டவரே. பலப்படுத்துவீராக. உம்முடைய திட்டமும் சித்தமும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதாக ஜெபிக்கிறேன். எசேக்கியாவின் ஆயுசு நாட்களை நீட்டி கொடுத்தது போல எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை நீட்டி கொடுப்பீராக. ஜீவனுக்கு போகிற வாசலை குறித்து தியானித்தோம் ஆண்டவரே. இந்த உலகத்துல நாங்க வாழ்க வரைக்கும் ஆண்டவரே, ஆமென், பரிசுத்தமாய் ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் வாழ்ந்த ஆண்டவரே கர்த்தாவே, என்ன துன்பங்கள், என்ன பிரச்சனைகள், என்ன போராட்டங்கள், என்ன உத்தரவு வந்தாலும் ஆண்டவரே உம்மையே நோக்கி பார்த்து ஜீவனுக்கு போகிற வாசல் வழியாய் நாங்கள் கடந்து செல்ல, பரலோகத்திற்கு நாங்கள் கடந்து செல்ல எங்களுடைய எண்ணமும் ஏக்கமும் எப்போ வருவீர் என்கிறதான ஒரு ஏக்கத்தோடு இந்த உலகத்துல வாழ தேவனாய் கர்த்தர் நல்ல கிருபைகளை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சி பார்த்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்க பிள்ளைகளை ஆற்றுவீராக, தேற்றுவீராக ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் அருமை பிதாவே, ஆமென். என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் தேவனுடைய செய்தியை அவளோடு கூட கேட்டீங்க. கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனாகி கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை தேவ கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். God bless you.